all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party, news RB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்புநிகழ்வுகளை பார்க்கலாம். So, first இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் ஸ்கீம் பத்தி தான் பேசிருக்காங்க. So, இது வந்து ஸ்கீம் பத்தி அவங்க பேசிருக்கனால சோ கண்டிப்பா நம்ம இத பாத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படினு சொல்ற NGO சரிங்களா? இல்ல நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படினு சொல்ற அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வயது பூர்த்தி அடைந்த பிறகு ஓய்வூதியம் வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் வந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 18 வயது முதல் 40 வயது வரையிலான இந்திய குடிமகன்கள் இந்த திட்டத்தில் இணைந்து மாத தவணையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி வாடிக்கையாளர்கள் செலுத்தும் தொகைக்கேற்ப குறைந்தபட்சமாக 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படின்னு சொல்லிட்டு மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுவதற்கு இந்த திட்டம் வந்து வழிவகை செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு தெரிய வேண்டியது இங்க இருக்க அந்த ஸ்கீம் பத்தி 60 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இந்த திட்டத்துல மாத தவணையா 1000 இருந்து 5000 வரையும் நீங்க வந்து எந்த அமௌண்ட் வேணாலும் நீங்க வச்சு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்து இந்த அட்டல் பென்ஷன் ஸ்கீம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் மார்பக புற்றுநோய் பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ICMR. ஸோ இது வந்து நீங்கள் கூட வந்து ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு எங்கேயாவது கேட்குறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம போக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் மார்பக புற்றுநோய் வந்து பாதிப்பு அதிகம். ஸோ இப்போ தான் நம்ம ஒரு போன வருஷம் வந்து பார்த்துருப்போம். இதுலேயே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு அடுத்ததாக எந்த புற்றுநோய் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செர்விவேக் அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து போன வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க செஸ்ட் கேன்சர், அதாவது பிரெஸ்ட் கேன்சருக்கு அடுத்து எந்த புற்றுநோய் வந்து அதிகமா பெண்களை வந்து தாக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கருப்பை வாய் புற்றுநோய் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மார்பக புற்றுநோய் அண்ட் கருப்பை புற்றுநோய் வந்து அதிகமா பெண்களுக்கு தாக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஸோ இப்போ இங்க பார்க்கலாம். இதுல வந்து எதனால வந்து இந்த மார்பக புற்றுநோய் வந்து ரீசனா வந்து ICMR கொடுத்துருக்காங்க அப்படின்றது இருக்கு. ஸோ உடற்பயிற்சிகள் செய்யாத மந்தமான வாழ்க்கை முறை, அதிக உடற்பருமன் விகிதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமான திருமணம் மற்றும் பிரசவம் ஆகிய நகர்ப்புறங்களில் மார்பக புற்றுநோயின் அதிக பாதிப்பு காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்க எங்கேயாவது வந்து மெயின்ஸ்ல வந்து கோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். இந்தியாவில் பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 ஸோ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் அதனுடன் தொடர்புடைய விதிகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2005. ஸோ இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் PMLA ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து விசாரிப்பாங்க இந்த கேசஸ் எல்லாம்? இப்போ மணி லாண்டரிங்ல யார் அரெஸ்ட் ஆகுறாங்களோ ஸோ அவங்கள வந்து யார் விசாரிப்பாங்க அப்படின்னா ED அப்படின்னு சொல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வந்து விசாரிப்பாங்க, அமலாக்கத்துறை சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து 2002 கொண்டு வரப்பட்டு 2005 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த சட்டம். இது வந்து நமக்கு எக்கனாமில ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல மணி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசன்ல பின்னாடி ஒரு 10 ஆக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்ட்ல இந்த ஆக்டும் ஒன்று. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உத்தராயணம் ஆண்டுக்கு எத்தனை முறை நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை. ஸோ சோலார் ஈக்வினாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், செயற்கை நுண்ணறிவு பற்றிய முதல் உலகளாவிய தீர்மானத்தை எந்த அமைப்பு ஏற்றுக்கொண்டது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா AI பத்தி ஸோ ஏஐக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிசியும் வந்து மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியா வந்து இப்போ வரைக்குமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாலிசியும் மேக் பண்ணல. ஆனா யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஸோ பாலிசி வந்து மேக் பண்ணியிருக்காங்க, கொள்கைகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நகரத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ சமீபத்தில் மார்ச் 24 புஷ்பக் மறுபயன்பாட்டு ஏவுகணை வாகனம் தன்னியக்க தரையிறங்கும் பணியை நடத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். சித்ரதுர்கா அப்படின்றது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அங்கதான் இந்த புஷ்பக் விண்கலத்தை வந்து தரையிறக்கியிருக்காங்க சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். அது மட்டும் இல்லாம இந்த புஷ்பக் விண்கலத்தை யார் டிசைன் பண்ணா அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இஸ்ரோ தான். நெக்ஸ்ட் நியூஸ்,
சமீபத்தில் செய்திகளில் பார்த்த டைகர் ட்ரையம்ப். ஸோ இந்த டைகர் ட்ரையம்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகரை பத்தி இங்க சொல்ல கிடையாது. ஸோ இங்க வந்து ஒரு பயிற்சியை பத்தி பேசுறாங்க சரிங்களா. ஸோ இங்க வந்து இந்த பயிற்சி வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த வால்மீகி டைகர் ரிசர்வ் சரிங்களா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ பீகார்ல ரொம்ப 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 ஃபேமஸான டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்மீகி டைகர் ரிசர்வ் தான். இதுவும் டிஎன்பிஎஸ்சில நிறைய டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஐநா தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? ஸோ முன்மொழிந்தது எந்த கண்ட்ரி வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் நியூஸ், லோக்சபா தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்காக எந்த செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது? ஸோ இதுல வந்து யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, டிசபிலிட்டிஸ்க்கு. ஸோ டிசபிலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷம் அப்படின்ற ஆப். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக என்ன ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிதா அப்படின்ற ஆப் சரிங்களா. சுவிதா. ஸோ அது வந்து மெம்பர்ஸ் மற்ற எம்எல்ஏ எம்பி ஸோ அவங்களுக்கான அந்த டேட்டா இருக்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து சுவிதா. ஸோ இதுவே வந்து டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்ன ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சாக்ஷம். இது கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஆபரேஷன் சங்கல்ப் என்பது இந்தியாவின் எந்த ராணுவத்தால் நடத்தப்படும் முக்கிய நடவடிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை, அதாவது இந்திய நேவி. ஸோ அவ்வளவுதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.